இப்போது செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கம்மா. என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் 2 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு சேம் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இங்கே பி ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 2ஆல் இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே பீட்டா ப்ளஸ் 2ஆல் மேலே இங்கேயும் காமனாக மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணியாச்சா? அடுத்தது பீட்டா ப்ளஸ் 2ஆலையும் என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2னா என்ன வந்துடும்? ஆல்ஃபா ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். இங்கேமா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2னா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். இப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மும் இங்கே காமன் ஆகிடும். ஸோ என்ன பண்ணிடலாம்? இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 அப்படின்னு வந்துடும். அப்போ இது ரெண்டுலேயும் டினாமினேட்டரை இப்போ என்ன பண்ணிட்டேன்? சேம் ஆக்கிட்டோம். அதனால் ஒன் டைம் எழுதினா போதும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 நியூமரேட்டரில் ஆல்ஃபா ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்னால் என்னம்மா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ அது மாதிரி இங்கே அதே மாதிரி இங்கேயும் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயரில் இதை என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயரா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னால் அது எப்படி எழுதிடலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் என்ன போட்டுடலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 அவ்வளோதானேம்மா? அதாவது ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா படி இது எழுதியிருக்கோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னால் 4 ஆமா? இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். ஓகே தானா? அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இங்கே பீட்டா ஸ்கொயர் வச்சு இருந்துச்சு அப்படி தானே? அப்போ பீட்டா ஸ்கொயர் வச்சு எழுதும்போது நமக்கு இதே மாதிரி எப்படி கிடைக்கும்? பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 பீட்டா ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ தட் ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன இருந்துச்சுமா? ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 இருந்துச்சு. இப்போ இதை என்ன பண்ணிடலாம்? காமனாக ப்ளஸில் தானே இருக்குது. இப்போ இதை ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே இருக்கக்கூடிய பீட்டா ஸ்கொயர் இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன். அடுத்தது இங்கே என்ன இருந்துச்சு? 4 ஆல்ஃபா இங்கே ப்ளஸ் 4 பீட்டா. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இருக்குது. ஓகேவா? தி ஹோல் டிவைடட் பை இப்போ இங்கே இதால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அடுத்தது இதால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2னா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு 2 எவ்வளோமா? 4. அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டேர்ம் தனியாக இருக்கட்டும். இங்கே ஒரு 4 இந்த ரெண்டுலேயுமே என்ன இருக்குமா? 4 காமனாக இருக்கிறதுனால நான் 4 வெளியே எடுத்துட்டேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 4ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8 கிடச்சிரும். டிவைடட் பை இங்கே என்ன ஆகும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இது ரெண்டுலேருந்து 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே பேலன்ஸ் ஒரு ஆல்ஃபா இங்கே ஒரு பேலன்ஸ் பீட்டா இருக்கும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுனாலே நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாம். இங்கே 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா plus 8 the whole divided by alpha beta plus
2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4மா. இப்போ பாருங்கள் எல்லா டேர்மையுமே நான் எப்படி கொண்டு வந்துட்டேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற டேர்ம்ஸாக மாற்றியாச்சு. அப்போ இதுக்கப்புறம் வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூலாம் நமக்கு தெரியும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 7/2. அப்போ 7/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படியே போட்டுக்கோங்க. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ எவ்வளவு, 5/2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 ப்ளஸ் ஒரு 8 இருக்குது, தி ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 ப்ளஸ் 4. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த 7 ஸ்கொயர்னா 49 டிவைடட் பை 4னு கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 2 இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணுறதுனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கூட எழுதிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 10 டிவைடட் பை 2ன்னு வரும். இங்கே 4 7s are 28 டிவைடட் பை 2ன்னு வந்துருமா. இங்கே 8. இப்போ என்ன பண்ணலாம், தி ஹோல் டிவைடட் பை 5/2 ப்ளஸ் 2 7s are 14 டிவைடட் பை 2 ப்ளஸ் 4. இப்போ டினாமினேட்டரை சேம் பண்ணிக்கலாம். சேம் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணணும், இங்கே ஒரு 2ஆல் இங்கே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா எல்லாமே நமக்கு எப்படி ஆகிடும், டினாமினேட்டர் சேம் ஆகிடும். அப்போ 49 டிவைடட் பை 4ன்னு வந்துடும். இங்கே 20 டிவைடட் பை 4ன்னு வந்துடும். இங்கேமா 2 இன்ட்டு 8 16, 56 டிவைடட் பை 4 ப்ளஸ் இங்கே பை 4, தி ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன வந்துடும் 5/2 ப்ளஸ் 14/2 ப்ளஸ் 8/2. இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்துலேயும் காமனாக 4 இருக்கா. அப்போ 49 ப்ளஸ் 56 ப்ளஸ் 32 மைனஸ் 20 தி ஹோல் டிவைடட் பை 4. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா இப்போ இது சரி. இப்போ இங்கே கீழே 5 ப்ளஸ் 14 ப்ளஸ் 8 தி ஹோல் டிவைடட் பை 2 அப்படி வரும். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இங்கே இந்த 4 2வையும் கேன்சல் பண்ணி இங்கே 2ன்னு போட்டுடலாமா. போட்டுட்டு நமக்கு இங்கே இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதிலேருந்து 20 மைனஸ் பண்ணணும். இங்கே இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதணும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு 14 இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ 19 20 27 கிடைக்குமா. அப்போ கீழே நமக்கு 27 டிவைடட் பை 1ன்னு வந்துடும். இங்கே நமக்கு 27 டிவைடட் பை 1. இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோமா, 20யை மைனஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 20யை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 117 டிவைடட் பை 2 தி ஹோல் டிவைடட் பை 27 டிவைடட் பை 1ன்னு கிடைக்கும். அப்போ இப்போ இந்த என்ன பண்ணிடலாம், 117 டிவைடட் பை 2 இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா 1/27. அப்போது இங்கே 2வையும் 27ஐயும் மல்டிப்ளை பண்ணுவா, மேலே 117 கீழே 54. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, தேர்ட் சம் எடுத்துக்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x² ப்ளஸ் 6x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஆல்ஃபா பீட்டா. அதாவது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் 2 டிவைடட் பை ஆல்ஃபா அண்டு 2 டிவைடட் பை பீட்டா. அதாவது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ இருக்குல்ல, இதை ரூட்ஸாக எடுத்துக்கிட்டால் அதோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர்
ப்ளஸ் 6x மைனஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. x² + 6x - 4 = 0 அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபாவும் பீட்டாவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்போவுமே காமனாக கண்டுபிடிக்கிற மாதிரி இதை என்ன பண்ணணும், காமன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது நமக்கு, ax² + bx + c = 0வா. அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது a இருக்கக்கூடிய இடத்துல இங்கே நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ இங்கே 1, பியோட வேல்யூ இங்கே 6, சியோட வேல்யூ இங்கே -4 அப்படின்னு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணி ஏபிசியோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். அப்போ ஏபிசியோட வேல்யூ எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் த ரூட் வந்து என்ன வந்துடும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. அப்போ b/a அப்படின்னா மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். பியோட வேல்யூ இங்கே 6, ஏயோட வேல்யூ இங்கே 1. அப்போ நம்மளோட வேல்யூ -6. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிப்போம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டான்னு என்ன, c/a. அப்போது சியோட வேல்யூ இங்கே -4, ஏயோட வேல்யூ 1. அப்போ நமக்கான ஆன்சர் -4. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சாச்சா. ஆனால் இங்கே நமக்கு இது நம்ம காமனாக கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஷின் α² அண்டு β². இப்போ நம்மளோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா கிடையாது, α² β² நம்மளோட ரூட்டாக இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணுமா. ஸோ சம் ஆஃப் த ரூட் வந்து என்ன வந்துடும், α² + β² அப்படின்னு வந்துடும். சம் ஆஃப் த ரூட்னா இப்போ இதை ரூட்டாக வச்சுட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளோட ரூட்ஸ் α² β². அப்போ α² + β² அப்படின்னா இதை எப்படி எழுதுவோம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். α² + β²னா எப்படி எழுதிடணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. எல்லா சம்லேயும் நம்ம இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. α² + β² = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. அப்போது இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ரெடி நான் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், -6ன்னு. அப்போ -6 தி ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ எவ்வளோமா, -4. அப்போ இங்கே என்ன வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது அது என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். 6 × 6னா என்ன ஆகிடும், 36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். 2 4s நமக்கு என்னென்னு கிடைச்சிருமா, 8. அப்போ டோட்டலாக இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 44. அப்போ α² + β² எவ்வளவு, 44. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா α² β². ஆக்சுவலாக நார்மலாக ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா என்னது, ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தானே. ஸோ இங்கே ரூட் வந்து α² β² கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது α² β² அப்படின்னு கிடைக்கும். அப்போ α² β² அப்படின்னு எழுதிக்கலாமா. α² β² நான் எப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ எனக்கு -4ன்னு தெரியும். ஸோ -4 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 × 4 16. ஸோ இப்போ என்னோட சம் ஆஃப் த ரூட் இது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இது. இப்போ புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூட்டையும் யூஸ் பண்ணி நான் சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கம்மா, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நியூவாக என்ன கிடைக்குமோ அதை எழுத சொல்கிறாங்க. அப்போ எனக்கு நியூவாக வேணும் அப்படிங்கிற அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதோட ஃபார்முலா என்ன, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் = 0ன்னு வருமா. x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் = 0. ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸில் இருந்தால் அடுத்த டேர்ம் மைனஸில் இருக்கும், அதுக்கு அடுத்த டேர்ம் ப்ளஸில் இருக்கும். அது நமக்கு காமனாக எல்லாமே தெரியும். அடுத்தது என்ன பண்ணுவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலே x² டேர்ம் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து என்ன இருக்கும், x டேர்ம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு = இது வந்து நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கும், = 0ன்னு எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும், x² போட்டுருணுமா, x² போட்டாச்சு, மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது சம் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட் இங்கே எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 44. அப்போ 44 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் அடுத்தது என்ன வரும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 16 = 0. அப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் x² மைனஸ் 44x + 16 = 0. அதுதான் நமக்கு தேவையான
ரூட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு என்னது, இந்த ரூட் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதுக்கான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 44x + 16 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2/α + 2/β அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல டினாமினேட்டரை சேம் பண்ணிக்கலாம். அப்போ டினாமினேட்டர் சேம் பண்ணும்போது இந்த பீட்டாவால் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2β. இந்த ஆல்ஃபாவால் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2α. தி ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா. இப்போ இது என்ன பண்ணலாம், ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கா. ஸோ நான் காமனாக 2 எடுத்துட்டேன்னா இது பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு எழுதினாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதினாலும் தப்பு இல்லை. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கிட்டேன். தி ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன வருது, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கிடைக்கிது. அப்போ இப்போ நான் எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவும் தெரியும், ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூவும் தெரியுமா. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், 2 × -6 டிவைடட் பை இங்கே என்ன வந்துடும் -4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -12, இதை கீழே -4, ரெண்டையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குமா, 3. அப்போ நமக்கு இங்கே உள்ள வேல்யூ வந்து என்னது, சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் வேல்யூ போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுமா, 3 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், சம் ஆஃப் த ரூட்டு கண்டுபிடிச்சதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா என்ன வரும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு ரூட் வந்து 2/α இன்ட்டு செகண்ட் ரூட் வந்து என்னது 2/β. அதாவது நம்ம காமனாக ஆல்ஃபா பீட்டான்னு போடுவோம். இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ இது, பீட்டாவோட வேல்யூவாக இதாக இருக்குது. அப்போ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா, டேரெக்டாக தானே மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 2 நமக்கு என்ன ஆகிடும், 4. ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 × 2 4, ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா. இப்போது இதுக்கு நமக்கு என்னது வேல்யூ தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 4 அப்படியே இருக்கும், ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4. அப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் வேல்யூ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கிறதா அர்த்தம், -1 இருக்கிறதா அர்த்தம். இப்போது சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் நியூவாக கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதை வச்சு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி போடுவோம், x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டு. சம் ஆஃப் த ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சோம், 3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே 3 × x, அடுத்தது இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து -1 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இதில் நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ x² - 3x - 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து என்னது, α² பீட்டா அண்டு β² ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சம் ஆஃப் த ரூட் எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது α² பீட்டா ப்ளஸ் β² ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது ரெண்டுலேயும் காமனாக எந்த டேர்ம் இருக்கோ அதை வெளியே எடுத்துக்கலாமா. இங்கே ஆல்ஃபா 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஆல்ஃபா 1 டைம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு டைம் ஆல்ஃபாவை காமனாக வெளியில் எடுத்து எழுதிடலாமா. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பீட்டா இருக்குது, இங்கே 2 பீட்டா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பீட்டாவை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இங்கே ஒரு ஆல்ஃபா போயிடுச்சுன்னா இங்கே பாரு, இங்கே 2 ஆல்ஃபா இருக்கிறதா அர்த்தம். இப்போ நான் வேணால் இதை எழுதி காட்டுறேன் பாரு, ஆல்ஃபா × ஆல்ஃபா பீட்டா. இங்கே பீட்டா ஆல்ஃபா இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது ரெண்டுல இருந்து ஒரு ஆல்ஃபா, இங்கே ஒரு பீட்டாவை நான் காமனாக வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துட்டேன்னா இங்கே எனக்கு என்ன இருக்கும், பேலன்ஸு ஆல்ஃபாவும் பீட்டாவும் போயிடுச்சு, இங்கே ஒரு ஆல்ஃபாவும் பீட்டாவும் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இங்கே ஆல்ஃபா இருக்கும், இங்கே பேலன்ஸ் என்னவாக இருக்கும், பீட்டா இருக்கும். இது புரிஞ்சுதாம்மா. ஆல்ஃபா பீட்டாவை நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ள ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதோட வேல்யூஸ் எனக்கு தெரியும். இதோட வேல்யூ -4, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -6. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 4s என்ன ஆகிடும், 24. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ β² ஆல்ஃபா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா க்யூப், பீட்டாவையும் பீட்டா ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் பீட்டா க்யூப். இதை நான் எப்படி எழுதிடலாம், ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் க்யூப்னு எழுதிடலாம். அப்போ இதோட வேல்யூ -4. -4ஐ க்யூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸை க்யூப் பண்ணும்போது மைனஸே தான் கிடைக்கும். 4 4s 16, 16 4s நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 64. அப்போ இதுதான் இப்போ நம்மளோட நியூ என்னது
சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும். அப்போ நமக்கு டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ டேரெக்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன கிடச்சிரும்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன இருக்குமா 24 sum of the root into x plus product of the root equal to 0. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் 7x ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0 அண்ட் இஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -13/7 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. அதாவது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து -13/7 அவங்களே கொடுத்துட்டு எதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏயோட வேல்யூ. அதாவது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 7x ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதை காமன் வேல்யூவோட கம்பேர் பண்ணலாம். அப்போ காமன் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0வோட கம்பேர் பண்ணும்போது ஏயோட வேல்யூ 7, பியோட வேல்யூ ஏன்னு இருக்கும், சியோட வேல்யூ 2ன்னு இருக்கும். ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும். சம் ஆஃப் த ரூட் வந்து ஃபார்முலா -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து c/a. ஸோ b/aயோட வேல்யூனா பியோட வேல்யூ இங்கே ஏ இருக்கிறதுனால -a/7 எழுதியிருக்கோம். சியோட வேல்யூ 2ங்கிறதுனால 2/7 அப்படின்னு போட்டாச்சு. அப்போது சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கம்மா? இந்த சம்லேயே என்ன கொடுத்துட்டாங்க? பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸோட வேல்யூ வந்து -13/7 கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன பண்ண போகிறேன்? இந்த ரெண்டோட வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 ஆல்ஃபா பீட்டா கிடைக்கும். நீங்கள் வேணால் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நான் ஆல்ரெடி சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அப்போ இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ இது வந்து எனது ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்? -a/7 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் ஆல்ஃபா ஆல்ரெடி அவங்க சம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ -13/7 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூவும் நான் 2/7 எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் 2/7 அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கலாமா? மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். a இன்ட்டு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 7 இன்ட்டு 7 49 மைனஸ் 13 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 169 அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் தான் இருக்குது, இந்த மைனஸ் என்ன ஆகிடுச்சு? ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. டிவைடட் பை 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49 இஸ் ஈக்குவல் டு இது 4 2s are 8/7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போது என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் காமனாக 49 எழுதிக்கலாமா? மேலமா a ஸ்கொயர் மைனஸ் 169 எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு 8/7 அப்படின்னு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 7ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 7 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 169 கிடைக்குமா? டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது சார்? டிவைடட் பை வேணால் இஸ் ஈக்குவல் டு இந்த 49ஐயும் இந்த 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 8 இன்ட்டு 49 7ஆல் இதையும் 49ஆல் 8ஐயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்கிது? இந்த மாதிரி கிடைக்கிது. இப்போ நான் அந்த 7ஐ இன்சைடு எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 இன்சைடு எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? இல்லைனா என்ன பண்ணலாம்? 7ஐ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 169 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 7 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு வரும்போது அது என்ன ஆகும்? டிவைடடில் போயிடும். அப்போ 49 டிவைடட் பை 7. இப்போ நான் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக 7ஐயும் 49ஐயும் கேன்சல் பண்ணலாம். ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 7 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 8 7s are 56. இங்கேமா a ஸ்கொயர் மைனஸ் 169 இருக்கும். அப்போ a ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 169 ரைட் சைடு போகிறப்போ நமக்கு என்னவாயிடும்? -169 வந்து +169 மாறிடும். அப்போது 169 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 225ன்னு கிடைக்கிது. அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ 225னா ஏயோட வேல்யூ என்ன ஆகும்? √225 போடுவேன். அப்போ இது ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 15 இன்ட்டு 15 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ +or -15
இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்க. ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2y², if one root of the equation 2y square minus ay plus 64 is equal to 0 is twice the other than find the value of a. இப்போ என்ன சொல்லிட்டாங்கம்மா, ஒரு ரூட்டு வந்து இந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட்டு வந்து இன்னொரு ரூட்டோட ட்வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு ரூட் 2 எடுத்துக்கிட்டேன்னா 2ஓட ட்வைஸ் வந்து என்னது 2 × 2 4. அப்போ இன்னொரு ரூட் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். அப்போ ஒரு ரூட்டு நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்னொரு ரூட் நான் என்னவா எடுத்துக்கணும்? 2 ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு ரூட் வந்து பீட்டா அப்படின்னு ஒரு வேலை எடுத்துக்கிட்டேன்னா இன்னொரு ரூட் என்னவாக இருக்கும்? 2 பீட்டாவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரூட்ஸை அந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏயோட வேல்யூ என்னென்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு ரூட்டு, ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் தி அதர். ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட என்னது? ட்வைஸு. ஸோ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஒரு ரூட்டை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்னொரு ரூட்டை நான் என்னவா எடுத்துப்பேன்? 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன்னு சொன்னேன்னா, ஸோ ஒரு ரூட் ஆல்ஃபா, இன்னொரு ரூட் வந்து என்னது? 2 ஆல்ஃபா. அப்போ சம் ஆஃப் த ரூட்டு கண்டுபிடிக்க போகிறேன். சம் ஆஃப் த ரூட் என்னது? இந்த ரெண்டு ரூட்ஸையும் நான் சம் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு ரூட் என்னது? ஆல்ஃபா, இங்கே 2 ஆல்ஃபா. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? மைனஸ் b/a. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 ஆல்ஃபா கிடைக்கும். 2 ஆல்ஃபா, இங்கே ஒரு 1 ஆல்ஃபா இருக்கிற மாதிரி அர்த்தம். ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுமா? 3 ஆல்ஃபா கிடைக்குது. அப்போ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b. மைனஸ் பின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கணும்ல. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னது? 7x² + ax + 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் x² கோஎஃபிஷியன்ட் தான் a, இதுதான் வந்து நம்மளோட b, b இஸ் ஈக்குவல் டு a, கான்ஸ்டன்ட் டேர்ம் c இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுருக்கோம். அப்போ ஃபார்முலா படி என்னது? மைனஸ் b/a. அப்போ மைனஸ் பியோட வேல்யூ இங்கே என்னதுமா? a பை இங்கே 2. ஓகே தானா? சாரி நான் மாற்றி எடுத்துட்டேன். 2y² minus ay plus 64 is equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேல்யூ என்னது? மைனஸ் ஏ. ஆல்ரெடி ஃபார்முலாவில் உள்ள மைனஸும் இந்த மைனஸும் சேரும்போது இது என்னவாயிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போது ப்ளஸ் a/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சம் ஆஃப் த ரூட்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3 ஆல்ஃபா மைனஸ் பியோட வேல்யூ a பை 2. அப்போது 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு a/2ன்னு வந்துருச்சா? ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? இங்கே 3யில் இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இங்கே வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 2 × 3 6ன்னு வந்துடும். அப்போ a/6. ஆல்ஃபாவோட வேல்யூ a/6 அப்படின்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? எப்பவும் போல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னால் என்ன பண்ணுவோம்? ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா. 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா என்னவாயிடும்? ஆல்ஃபா². ஸோ 2 ஆல்ஃபா² இஸ் ஈக்குவல் டு c/aன்னு போடுவேன். அப்போ 2 ஆல்ஃபா² இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ இங்கே எவ்வளவுமா? 64 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 2. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 32. அப்போ 2 ஆல்ஃபா² இஸ் ஈக்குவல் டு 32. ஆல்ஃபா² இஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2. ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 16. அப்போ ஆல்ஃபா² வேல்யூ 16, ஆல்ஃபாவோட வேல்யூ √16. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஆல்ஃபாவோட வேல்யூ இங்கே எவ்வளவு? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்? ஆல்ரெடி இந்த ஆல்ஃபாவை நான் என்னென்னு எழுதி வச்சுருக்கேன்? a/6ன்னு எழுதி வச்சுருக்கேனா? அப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ a/6 நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? a/6ன்னு போட்டுடலாம். a/6 இஸ் ஈக்குவல் டு என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு டேர்ம்லேயும் இருக்கிறதுனால ப்ளஸ் டேர்ம் தனியாக மைனஸ் டேர்ம் தனியாக எழுதவா? a/6 இஸ் ஈக்குவல் டு 4, a/6 இஸ் ஈக்குவல் டு -4. இப்படி ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஸோ 6 இங்கே ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறப்ப a இஸ் ஈக்குவல் டு 4 × 6. அப்போது 4 6 ஆர் 24. அப்போ ஏயோட வேல்யூ +24. இங்கே ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போகிறப்போ -4 × 6. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -24. அப்போ ஏயோட வேல்யூ +24 -24. ஸோ a இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 24 எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்க. இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷனோட ஒன் ரூட் வந்து ஹேவிங் ரியல் ரூட்ஸ் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் தி அதர் தென் ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு ரூட் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்னொரு ரூட்டு அதோட ஸ்கொயரு. அப்போ அதோட ஸ்கொயர் என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ 2னா ஒரு ரூட் வந்து 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு ரூட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயராக இருக்கும். 2 ஸ்கொயர்னால் எவ்வளவு? 4. அப்போ ஒரு ரூட் 2, இன்னொரு ரூட் வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரூட்டை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னொரு ரூட் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயராக இருக்கும். அப்போது இந்த ரெண்டும் தான் இப்போ நம்மளோட ரூட்டு. அவங்க கொடுத்துருக்குற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 3x² + kx + 81 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ax² + bx + c = 0 கம்பேர் பண்ணும்போது ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ k, கான்ஸ்டன்ட் டைம் சியோட வேல்யூ 81 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஏபிசியோட வேல்யூ எடுத்தாச்சு. இப்போது சம் ஆஃப் த ரூட்டு இஸ் ஈக்குவல் டு ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா, இன்னொரு ரூட் வந்து நான் என்னென்னு எடுத்து வச்சுருக்கிறேன்? ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துருக்கிறேன். சம் ஆஃப் த ரூட்னா ரெண்டு ரூட்டையும் நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் ஃபார்முலா என்னது நமக்கு? -b/a. இது ரெண்டையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. இது அப்படியே வச்சுட்டு மைனஸ் பியோட வேல்யூ வந்து இங்கே கே, ஏயோட வேல்யூ வந்து 3. அப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? -k/3 அப்படின்னு வரும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து c/a. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா க்யூப்னு கிடைக்குமா? ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா க்யூப் c/a. c/aன்னு என்ன அர்த்தம்? சியோட வேல்யூ இங்கே 81 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 3. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 27 கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா க்யூப் இஸ் ஈக்குவல் டு 27. ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு 27. ஆல்ஃபாவோட வேல்யூ இப்போ என்னது? க்யூப் ரூட் ஆஃப். அப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் 27. அப்போ 3 × 3 × 3ன்னு போடுவோமா க்யூப் ரூட்டில்? ஸோ என்ன பண்ணலாம், 3யை வெளியே எடுத்துட்டோம்னா ஆல்ஃபாவோட வேல்யூ இங்கே எனக்கு என்ன ஆகும்? 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ 3யை என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவில் நான் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் 1ல் இதை நான் என்ன பண்ண போகிறேன்? யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே 1 வந்து என்ன இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -k/3 அப்படின்னு இருக்கா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபாவுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? 3ன்னு போட போகிறேன். அப்போ 3² இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்? -k/3ன்னு வருமா? அப்போ 3 ப்ளஸ் 3யை ஸ்கொயர் பண்ணும்போது 9 ஈக்குவல் டு -k/3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைச்சிருமா? 12 இஸ் ஈக்குவல் டு -k/3ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த 3யை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது அது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 12 × 3 இஸ் ஈக்குவல் டு -k. 12 3s எவ்வளோமா? 36 இஸ் ஈக்குவல் டு -k. அவங்க கேட்டிருக்கிறது கேயோட வேல்யூ. ஸோ என்ன பண்ணலாம்? சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் ஆகும்போது இது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். ஸோ கேயோட வேல்யூ என்னது நமக்கு? -36. Thank you, students.